இந்தியாவும் சீனாவும் சுமார் 3500 கிலோமீட்டர் வரையறுக்கப்படாத எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. சீனா, இந்தியா இரு நாட்டுக்கும் இராணுவ ரீதியாக முக்கிய பகுதியாக கல்வான் பள்ளத்தாக்கு உருவெடுத்திருக்கிறது. இந்தியாவின் கிழக்கு லடாக்குக்கும் சீனாவின் அக்சாய் சின் பகுதிக்கும் இடையில் கல்வான் பள்ளத்தாக்கு அமைந்திருக்கிறது. இந்த பள்ளத்தாக்கு வழியாக பாயும் கல்வான் நதி சீனாவின் அக்சாய் சின் பகுதி நடைமுறை கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே உற்பத்தியாகி கிழக்கு லடாக் நோக்கி சென்று உண்மையான கட்டுப்பாட்டு கோடு அருகே இந்திய பகுதியில் உள்ள ஷியோக் நதியில் இணைகிறது. கடந்த காலங்களில் சீன வீரர்கள் இந்த பகுதி வரை ரோந்து சென்று வந்த நிலையில் இப்போது கல்வான் பள்ளத்தாக்கு முழுவதுமே தனக்கு சொந்தமானது என்று சீனா கூறுகிறது. சீனாவின் இந்த உரிமை கோரலை இந்தியா திட்டவட்டமாக மறுக்கிறது. ஏற்கனவே உண்மையான கட்டுப்பாட்டு கோடு அருகே சீனாவும் மிகப்பெரிய அளவில் உட்கட்டமைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளது. ஒரு இராணுவ கட்டுப்பாட்டு தளத்தையும் சீனா இப்பகுதியில் கட்டி வருகிறது. இந்த சூழலில் கிழக்கு லடாக்கில் உள்ள தர்புக் பகுதியிலிருந்து ஷியோக் வழியாக தௌலத் பெக் ஓல்டி வரை 255 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்தியா சாலை அமைக்கிறது. லே பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு செல்ல 2 நாட்கள் ஆகும் நிலையில் இச்சாலை வசதி நிறைவடைந்தால் வெறும் 6 மணி நேரத்தில் டிபிஓ சென்றுவிட முடியும். குறிப்பாக இந்த சாலை மூலம் காரகோரம் கணவாய் சென்றடைய முடியும். அங்கிருந்து சீனாவின் G219 நெடுஞ்சாலையையும் சீன பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டத்திற்காக அமைக்கப்பட்டு வரும் சாலையையும் அடைய முடியும். இதை விரும்பாத சீனா கல்வான் பள்ளத்தாக்கில் அத்துமீறலில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 2020 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவின் லடாக்கில் 5 இடங்களில் 5000க்கும் மேற்பட்ட சீன இராணுவ வீரர்கள் ஊடுருவினார்கள். 5 வாரங்களாக கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இருநாட்டு இராணுவ வீரர்களுக்கு இடையே நடந்த மோதலில் 20 இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். அதிகபட்சமாக 41 சீன வீரர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. 1975க்கு பிறகு இந்திய சீன எல்லையில் உயிரிழப்புகள் ஏற்பட்ட முதல் வன்முறை சம்பவம் இதுவாகும். ஆசியாவின் இரு பெரும் நாடுகளுக்கு இடையேயான இந்த மோதல் சர்வதேச கவனத்தை பெற்றது. கடந்த 2020 ஆண்டு மே மாதத்தில் இந்திய எல்லைக்குள் சீன ராணுவம் அத்துமீறியதை அடுத்து கிழக்கு லடாக் எல்லையில் சுமார் 50,000 ராணுவ வீரர்களை பாதுகாப்பு பணியில் இரு நாடுகளும் ஈடுபடுத்தியுள்ளன. இரு தரப்பும் போருக்கு தயார் நிலையில் இருக்கும் சூழ்நிலையில் பல சுற்று ராணுவ மற்றும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதைத் தொடர்ந்து கடந்த அக்டோபர் 21 கிழக்கு லடாக்கில் உள்ள உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டில் ரோந்து செல்வது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே சுமூகமான ஒப்பந்தம் ஏற்பட்டது. மேலும் இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவை, கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரைக்கு அனுமதி, எல்லையில் உள்ள நதிகளின் நீரை பகிர்ந்து கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் இரு நாடுகளும் ஒப்பந்தத்தை எட்டின. கடந்த நவம்பரில் லாவோஸில் நடந்த ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் சீன பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் டோங் ஜூனை சந்தித்த மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லைக்கோட்டு இராணுவ பதற்றத்தை தணிப்பதற்கான முயற்சிகளை மதிப்பாய்வு செய்தார். பிரேசிலில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டின் போது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியை சந்தித்த 2 நாட்களுக்கு பின் இந்த சந்திப்பு நடந்தது. முன்னதாக ரஷ்யாவில் நடந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்த நிலையில் கிழக்கு லடாக்கில் உள்ள LACயில் இராணுவ துருப்புகளின் ரோந்து குறித்த ஒப்பந்தத்தை இரு நாட்டு தலைவர்களும் வரவேற்றனர். சமீப ஆண்டுகளாக சீனா பாகிஸ்தான் பாதுகாப்பு உறவுகள் மேம்பட்டிருக்கின்றன. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கிய நேரத்தில் பாகிஸ்தானுக்கு சீனா அதிநவீன போர் விமானங்களையும் ஆயுதங்களையும் வழங்கியது. ரஷ்யா யுக்ரைன் போர், இஸ்ரேல் ஈரான் போர், அமெரிக்கா சீனா வர்த்தக போர் என புவிசார் அரசியல் கொந்தளிப்பில் இருக்கிறது. இதில் யுரேஷிய பாதுகாப்பில் தன்னை ஒரு மாபெரும் சக்தியாக உலக அளவில் சித்தரிக்க சீனா முயற்சி செய்கிறது. ஏற்கனவே எல்லையில் அமைதி மற்றும் சமாதானம் நிலவினால் மட்டுமே இந்தியா சீனா உறவை மேம்படுத்த முடியும் என்றும், முந்தைய இருதரப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் உறுதிப்பாடுகளின்படி சீன எல்லையில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் ராஜ்நாத் சிங் தெளிவுபடுத்தியிருந்தார்.
மேலும் எல்லையில் சீன ராணுவம் குவித்திருக்கும் ராணுவ துருப்புகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் தௌலத் பெக் ஓல்டி அருகே உள்ள ராணுவ நிலைகளை சீனா நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என்றும் கூறிய ராஜ்நாத் சிங் அப்படி செய்யவில்லை என்றால் இருதரப்பு சுமூக உறவுக்கு வாய்ப்பில்லை என்றும் உறுதியாக கூறியிருந்தார். இந்த பின்னணியில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்திற்கு இந்திய பாதுகாப்பு அமைச்சரை சீனா அழைத்திருக்கிறது. இந்தியா எச்சரிக்கையான அணுகுமுறையை சீனாவுடன் கடைபிடித்து வரும் நிலையில் சீனா முழு அளவிலான உறவுகளை விரைவாக மீட்டெடுப்பதில் ஆர்வமாக இருக்கிறது என்பதையே இது காட்டுகிறது. இந்த ஆண்டு இறுதியில் தியான்ஜினில் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டிற்கு பிரதமர் மோடி அழைக்கப்பட்டிருந்தாலும் அவரின் பங்கேற்பு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் பட்சத்தில் சீன இந்திய உறவு மேலும் பலம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சஷ்டி கவசம் பாடும் 5 லட்சம் முருக பக்தர்கள். மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம், புண்ணியம் பெறுவோம்.